1 லட்சம் முடி இருக்குன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவானுங்க, இழுத்து விட்றாங்க. இழுத்து விட்டா வேற வழியில் பணத்தை போட்டாச்சு. அப்போ என்ன பண்ண முடியும், தண்ணியில் விழுந்தாச்சுன்னா அப்போ எப்படி நீந்தி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் செலவு பண்ண விட்டு அதுக்கப்புறம் பிடிச்ச தெருவில் விட்டுற மாதிரி விட்டு அது அதனால இந்த பெப்சி தொழிலாளர் பாதிக்கப்படாத ஆளே கிடையாது. சினிமா என்னைக்கு உருவாச்சோ, என்னைக்கு பெப்சின்னு ஒரு யூனியன் அந்த இது நடந்துருக்கு. இனி நடக்காது அந்த சங்கம். இனி ஒரு காலம் பெப்சி தமிழ்நாட்டில் எங்க படம் நடந்தாலும் எங்க சங்கத்தை நிப்பாட்டினா நாங்கள் மட்டும் வாரம் இருக்கும். ஃபைனல் ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. சிறு நீட்டு சங்கம்னு சொல்றீங்க, கிட்டத்தட்ட வரக்கூடிய படங்கள் அத்தனையுமே கவுன்சில்ல சொன்ன ரெக்கார்டு என்னன்னா 200க்கும் மேற்பட்ட மூவி என்ன அடி ஆச்சுன்னே தெரியல. நீங்க சொன்ன அதே டைலாக் தான். அவங்க 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிடறாங்க, அதோட மூவியை காலி பண்ணி விட்டுறாங்க. சோ இதுக்கு உங்களது சங்கத்துல என்னெல்லாம் ப்ராசஸ் நீங்க பண்றீங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்களோ அப்படின்னு சொல்லுங்க. இது உண்மையான வார்த்தை என்னன்னா, எங்க சங்கத்தை நாடி ஒரு அத்தனை தயாரிப்பாளருக்கு நான் புத்திமதி சொல்லி இப்படி படையெடு இப்படி எடுக்கட்டும், யாரையும் நீ ஏமாத்த சொல்லி அனுப்புவோம். ஆனா எங்க சங்கத்திலே சில பேர் ஏமாத்துறான், பிடிச்ச ஏமாத்தான், தொழிலாளி சம்பளம் கொடுக்காம இருக்கான். அதையும் நான் ஒரு 4 பிள்ளை நானும் சைக்கிளாவும் பேட்டி கொடுத்து ஒரு இதில் கொடுத்துருக்கோம். என்ன காரணம், தயாரிப்பாளர் கரெக்டாக படம் எடுத்தா சக்சஸ் ஆகும் சார். இவங்க பணம் இல்லாமல் பாதி பேர்ட்டு போய் நடிகர்கிட்டையும் சில பேர் யாரையாவது சொல்லி ஏமாற்றி கொஞ்சம் இப்போ செட் பண்ணி பண்ணும்போது பாதி நின்று போகுது. சிறுபடம் ஓடாத காரணம் எங்கள் தயாரிப்பாளர் மெயின் காரணம். கிளாரிட்டி இல்லையே சார், அதை தாங்க சொல்ல வர்றேன். கிளாரிட்டின்னு நானும் நீ உப்பு நொய்ய கொண்டே நான் உம்மி கொண்டே ஊற்றிக்கலாம் படம் எடுத்து எப்படி எடுக்க முடியும்? ஏங்க நீ பணம் இருந்தால் படம் எடு, இல்லை எடுக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று 4 பேர் செலக்ட் பண்ணிக்கோ. பணம் இருந்துச்சா நல்ல ஒரு டேரக்டர் செலக்ட் பண்ணிக்கோ, ஒரு நல்ல கேமரா செலக்ட் பண்ணிக்கோ, நல்ல ஒரு மியூசிக் டைப் பண்ணிக்கோ, நல்ல ஒரு ஹீரோ. 4 பேர் போதும் சினிமாவுக்கு. அதுக்கப்புறம் தான் டிஏ கிஏ ருட்டு லுஸ்க்கு எடிட்டிங்லாம். இந்த 4 பேர் கரெக்டாக அங்கே வருது இல்லை. வந்தோடனே கேட்பேன், தம்பி யாருப்பா ப்ரொடியூசர்? நான் தான் சார். டேரக்டர் யாருப்பா? நான் தான் சார். ஹீரோ யாருப்பா? நான் தான் சார். ஐயா 3மே நீ எடுத்தா படம் நீ ஆடியன்ஸ் இருந்துக்க அப்படிமா உண்மை. இது சத்தியம் வந்தேன். அப்போ கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒன்று எடுத்து கான்செப்ட் பண்ணி ஜெயிச்சு வையா. தனுசு இருக்கான், அவன் ஃபர்ஸ்ட் 20 படம் நடித்தான், சிம்பு 10 படம் நடித்தாப்புல, சிவகார்த்திகேயன் படித்தாப்புல, அது மாதிரி எல்லாருமே ரஜினி கமல் எல்லாமே ஒரு 20 படம் 25 படம் நடிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டேரக்டர் ஆனாங்க. அந்த மாதிரி எடுத்து இப்போ பார்த்திப ஸ்டேட் பார்த்திபன் நடிகர் டைரக்டர் பிடிச்ச நேரம் தான் காசு அள்ளி போட்டுனான். பார்த்திப பாய்கராஜா அது மாதிரி தான், அது மாதிரி பாண்டியராஜா அதே மாதிரி தான். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நான் சொல்றது எல்லா தயாரிப்பாளர்களும் முன்ன படத்தை எடுத்து ஜெயிச்சுக்கோ, அதுக்கப்புறம் டேஸ் இல்லையா